அது நடக்க போதுன்னு சொல்லி நாங்க பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு தூக்கமே வரல. நல்லா இருந்தது படம். சூப்பரா இருந்தது பாக்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளை விட்டு தான் போவாங்க. பட் இந்த படத்தில் வந்து நான் தருணம் மூவியோட நேம் வந்து டைட்டில் வந்து தருணம் இருந்துச்சு. ஸோ என்ன தருணம் மூவியோட நேம் வந்து டைட்டில் வந்து தருணம் இருந்துச்சு. ஸோ என்ன தருணம்னா என்ன இருக்கும் அப்படி மாதிரி ஓகே தான், அவருக்கு சூட்டபிளாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ரெண்டாவது படம் என்ன நீதி கிடைக்கும், வருஷக்கணக்காக ஓடிட்டு இருக்கணும், பொண்ணுங்களை தான் தேவையில்லாம இவங்க அப்படி அவங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டவங்க தான் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க தண்டனை கொடுத்து ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து அந்த அந்த ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணார்ல, அது வரைக்குமே செகண்ட் ஆஃப் டிப்போலி நல்லா இருந்தது. அதான் ஹீரோ பிடிச்சிருந்துச்சு, ஹீரோட மைண்ட் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் வந்து சூப்பர்வா இருக்கு. டைரக்டர் சூப்பர்வா கொண்டு வந்திருக்காங்க படத்தை. அண்ட் காமெடி அண்ட் ஃபைட் சீனு அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் தான் பயங்கரமா இருந்தது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இது நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு தூக்கமே வரல. நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்தது பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ரெண்டு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்தது. ட்விஸ்டா இருந்தது. ஹீரோட ரோல் எப்படி இருந்தது? காமெடியும் நல்லா இருக்கு. ஹீரோயின் அண்ட் ஹீரோவா நல்லா இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா சூப்பராக மேட்ச் ஆயிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படின்னா லைக் பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவி நல்லா இருந்துச்சு. எந்த போரும் இல்லை, சூப்பராக இன்ட்ரெஸ்டாக போயிட்டு. ஸோ கம்மிங் 31st வந்து மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு இந்த மூவியில் எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளை விட்டு தான் போவாங்க. பட் இந்த படத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம விடக்கூடாது, பழி வாங்கி அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் இருந்தது. படம் போரே அடிக்கல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. கம்மிங் 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் காமெடி ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் என்ன நான் தருணம் மூவியோட நேம் வந்து டைட்டில் வந்து தருணம் இருந்துச்சு. ஸோ என்ன தருணம்னா என்ன இருக்கும் அப்படி மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா லவ், ஒரு த்ரில்லர், ஒரு காமெடி ஸோ எல்லாமே மிங்கிள் ஆகி சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒர்த்தபிளான படம் தான் இது. இது ஒரு லவ் சீனு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இது லவ் சீன் இல்லை. சொசைட்டியில் நடக்கிறது தான், தப்பு நடக்கிறது தான். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தில் வந்து இந்த சினிமாவில் எடுத்திருக்காங்க. இதை பார்த்தாச்சு ஜென்ஸ் வந்து திருந்தணும். இனிமேல் இந்த எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. மியூசிக்கு, பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொமான்ஸ் சீனெல்லாம் எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒர்த்தபிளான படம் தான். ஃபஸ்ட்டு வந்து லவ் சீனு லவ்வாக தான் போகுது. கடைசி வரைக்கும் அதுதான் நினச்சோம். ஆனால் ட்விஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். லாஸ்ட் சீனில் தான் தெரியுது இது இந்த மாதிரி ஒரு படம்னு. இனிமேல் இந்த சொசைட்டியில் நடக்கூடாதுன்னு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துருக்காங்க. படம் எங்களுக்கே பிடிச்சிச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும்.
இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்திருக்காங்க படம். கான்செப்ட் வந்து த்ரில்லர் அண்டு ஓகே என்ன டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு த்ரில்லிங்காக போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாருமே ஆர்டினரி மூவி இல்லாமல் ஓகே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே அப்படி ஆர்டினரியாக போச்சு. நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட். அவங்க இந்த படத்தில் சொல்லணும்னு நினச்ச கருத்தை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக ஒரு லவ் கண்டென்ட்டோட படம் ஃபுல்லாகவே இதை எடுத்துகிட்டு வராமல் த்ரில்லிங்கு, என்டர்டைன்மெண்ட்டு, லவ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வச்சு அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லாஸ்ட்டாக இந்த படத்தை வந்து ஒரு மெசேஜோடு முடிச்சது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அடுத்து என்ன த்ரில் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோடயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹாஃப் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஓகே தான், அவருக்கு சூட்டபிளாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட 2வது படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா தான் இருந்துச்சு 2 பேரோட கெமிஸ்ட்ரி. கெஸ் பண்ண முடியல, ஒரு சில இடத்துல கெஸ் பண்ண முடிஞ்சது, ஒரு சில இடத்துல முடியல. படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமாக பாய்ஸ் பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன், நான் கேர்ள்ஸ் பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பாய்ஸ்க்கு போக வேண்டிய மெசேஜ் தான் இது. எத்தனை நாள் கேர்ள்ஸே சொல்லுவோம், பாய்ஸ்க்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு இதை பார்த்தா லைட்டாக கில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பாய்ஸ் அண்ட் ஃபேமிலி சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்பவே தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான். ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகும், அவங்களே நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது இல்லை யார் எப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து கோர்ட்டில் போனால் என்ன நீதி கிடைக்கும், வருஷக்கணக்காக ஓடிட்டு இருக்கணும், பொண்ணுங்களை தான் தேவையில்லாமல் இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டவங்க தான் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க தண்டனை கொடுத்து ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ரோல் எப்படி இருந்தது? இது வரைக்கும் நம்ம அவரை சாஃப்டா பார்த்துருக்கோம், இந்த ரோல் எப்படி இருக்கு கிஷன்? அவர் இதுல போலீஸா தான் பண்ணிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேரோட காம்போ எப்படி? நல்லா தான் இருந்தது, லவ் ஸ்டோரி அழகாவும் இருந்தது. அடுத்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஏத்துக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அது வந்து மீதி வந்து தியேட்டர்ல போயிட்டு பாருங்க, எல்லாரும் ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு மூவி. மூவி சூப்பரா இருந்தது, ரொம்ப சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு சீனுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் நேரம் அப்படி பாக்குற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு மூவி. அவரோட ரோல் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து அந்த ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணார்ல, அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு. அது மர்டர் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணும்போது ரொம்ப த்ரில்லராக போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வந்து எப்படி சொல்றது, சின்ன ஒரு தப்பே கண்டுபிடிக்காம யாருக்குமே டவுட் வராம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் மூவி. நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹீரோவோட கிரிமினல் மைண்டு, போலீஸ் மைண்ட் நல்லா இருந்தது. செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அட்டிப்போலி நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு? அதான் ஹீரோ பிடிச்சிருந்துச்சு, ஹீரோட மைண்ட் பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதது தான் எல்லாம் நடந்தது. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் செம்ம சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. அவர் வந்துட்டு போலீஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்காரு. எல்லா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய வரைக்கும் பார்க்கலாம். அட்டிப்போலி நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. மூவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோனையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரியலாகவே ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்படின்னா கான்செப்ட் பழசு, பட் வந்து இவங்க புதுசாக கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி கிஷனோட ஆக்டிங் சொல்லுவோம் வேற மாதிரி, ஒரு கேஷுவலாக அப்படியே ஒரு எல்லா சீன்லையுமே ஒரு கேஷுவலாக அப்படி ஒரு பக்கவாக ஆக்டிங் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எல்லாமே. எல்லாமே பக்கவா இருந்தது. குறை சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா சொல்லலாம். இவங்க கம்மி பட்ஜெட்ல பக்கவா எடுத்துருந்தது ரொம்ப புதுசா புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் இன்டர்மிஷனில் எப்படா முடியும் இன்டர்மிஷனு, அடுத்து இது பாட்டு எப்போ போவோம், எப்படா பெல் அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு ஸ்கூல் டைமில் இருக்கிற மாதிரி. ஆனால் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கான்செப்ட் தான் பழசாக இருந்தாலும் படம் பக்காவாக பண்ணிருந்தாங்க. டேரக்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் கிடைக்கும். ஸோ படம் ஸ்டார்டிங்கில் வந்து வைலன்ஸாக போச்சு. நான் கூட ஏதோ ஒரு வைலன்ஸாக இருக்கும் நினச்சா ஒரு லவ் ஸ்டோரி நான் அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் லவ் ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த லவர்ஸ் ஒரு கொலையை பண்ணிட்டு அது எப்படி மறைக்கிறாங்கன்னா அதுலேயே ஒரு நல்லது இருக்கு. அந்த நல்லது நான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு. நிறைய பேர் இந்த வீடியோ எடிட் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க, பார்த்து உங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தருண மூவிக்கு வாங்க, நல்ல தருணத்தை பெற்றுன்னு போங்க. ஓகேவா? என்ன பிடிச்சிருக்குது படத்துல, என்ன சொல்றாங்க? இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட்டாக அப்படியே ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட்டில் அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் சும்மா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வந்துச்சு. காமெடி ஒரு படம் இருந்துச்சு. அவருக்கு அந்த ரோல் எப்படி சூட் ஆயிடுச்சு? கேஷுவலாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாரு. ஹீரோயின் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி வந்து? சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போச்சு, அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை செம்ம ட்விஸ்ட் லாஸ்ட்டில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. லோவும் கரெக்டாக இருந்தது. எல்லாமே பக்காவாக பண்ணிருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி? கண்டிப்பாக வந்து போகலாம். படம் பயங்கரமாக இருக்குது. பேர் தான் தருணம். ஆனால் வந்து கரெக்டாக வந்து ட்விஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பேர் வேறு மாதிரி வச்சுருக்கலாம் அதாவது. ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஆக்டிங் அவருக்கு நல்லா இருக்குது. ஹீரோயின் நல்லா இருக்குது. எந்தெந்த சீனில் எப்படி நடிக்கணுமோ அப்படி கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் இன்டர்வலுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு ஒன்றும் ரெண்டு தான் இருந்துச்சு. கடைசியில் எது பாட்டுனே தெரியல. நடுவில் எது எடுத்து போட்டுருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சஜஸ்டபுளான மூவி தான். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டார்டிங் எண்டில் தான் மெசேஜ் இருக்குது. இது மாதிரி ஃபீமேல்ஸ் உமன்ஸ்க்குலாம் வந்துட்டு இது மாதிரி நடக்கிறதுல அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிஷன் தாஸுக்கு அந்த ரோல் வந்து எப்படி சூட் ஆயிடுச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. நான் பார்த்த வரைக்கும் அவர் லவ் பேஸ்ட் அந்த மாதிரி தான் இருப்பார். இப்போ இந்த மாதிரி பண்ணிருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எதிர்பார்க்க இல்லை ஆக்சுவலாக இல்லை. எண்டில் வந்து ஆக்ட்ரஸ் பண்ணுறது தான் நாங்கள் என்ன நினச்சோன்னா அது அவங்க சொன்ன பேஸ் ஸ்டோரியில் தான் வந்து எண்டில் ஆக்ட்ரஸே வாலண்டரியாக அதை பண்ணியிருக்காங்கன்னும் போது அது படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தருணம் படம் வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச த்ரில்லர் படத்தில் இது அவார்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸோ ஃபேமிலியோட எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த காமெடிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த த்ரில்லர் சீன்ஸ்லாம் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. நானே சீட்டை விட்டு 2-3 வாட்டி ஃப்ரெண்டில் வந்து பார்த்தேன். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆமாம், எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. படம் உண்மையிலேயே நல்லா இருந்ததுண்ணா. சூப்பராக இருக்குது படம். நாங்கள் எதிர்பார்த்து வரல. படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ அதை நாங்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல எங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். இந்த கேர்ள்ஸ் அப்யூஸ் பண்ணுறதை பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி படம் தான் இது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு பெரிய படமாக போகணும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக சில படம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், சில படம் 18+ இருக்கும். பட் இது வந்து ஃபேமிலி டோட்டலாக எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு போலீஸ் வந்து எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுற விஷயமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக. அதில் வந்து நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பெருசாக சாங்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? பெருசாக சாங்ஸ்லாம் இல்லாமல் இந்த காமெடி ஜானரு ட்விஸ்ட்டில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. படம் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் தான். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணால் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.